Hi all friends, Beauty Care Academy வாசிகி மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூட்டி தாங்க. நான் ஆல்ரெடி பியூட்டிஷியன் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பியூட்டி கிளாஸஸ் நம்ம யூடியூப்பில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான டே 1 கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்லேயே எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணுறது, நம்மளோட அதாவது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம வீட்லேயே எப்படி நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ஸ்கின்னை எப்படி கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு பியூட்டிஷியன் பற்றி அதாவது பியூட்டி பார்லரில் போய் நம்ம சர்வீசஸ் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே தான் நம்ம இனிமேல் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் வீடியோ டே 1 வீடியோ இன்றைக்கி த்ரெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ த்ரெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர்வீஸ். அதாவது நம்ம எல்லாருமே பார்லரை தேடி போகிற பெரிய சர்வீஸ், அதாவது ரொம்ப பெரிய சர்வீஸ். ஆனால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம பார்லரை மட்டுமே நம்ம போகக்கூடிய ஒரு சர்வீஸ். எல்லாருமே வீட்லேயே ட்வீசர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃபாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா நம்ம ஐப்ரோஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்காது. ஸோ ஒரு பார்லருக்கு ஒரு எந்த இதுவுமே அவங்களுக்கு வேறு எந்த சர்வீசஸுமே வேண்டாம், நான் நார்மலாக நான் ஃபேஸ்க்குலாம் எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்க, ஆனால் ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. எல்லா லேடிஸும் ஏஜ் குரூப் அப்படிங்கிறதே இல்லை இது ஸ்டார்டிங். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சஜஷன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஐப்ரோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட். பிகாஸ் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஐப்ரோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஐப்ரோஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு நல்லதும் கூட. ஏன்னா அது ரொம்ப இந்த நர்வ்ஸ் எல்லாம் கண்ணை சுற்றி குட்டி குட்டி நர்வ்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது நம்ம ப்ளக் பண்ணி தான் நம்மளோட ஒரு ஹேரையும் நம்ம ரூட்லேருந்து எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும் போது சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஐப்ரோஸ் எல்லாமே அந்த ஏஜ் குரூப்புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ப்ரெக்னென்சி லேடிஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 5 months வரைக்குமே ஐப்ரோ த்ரெட்டிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதை தவிர்த்து மற்றவங்க எல்லா ஏஜ் குரூப்புமே நம்ம ஐப்ரோஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி த்ரெட்டிங் ஐப்ரோஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அது அப்போ ஃபுல் ஃபேஸ், கம்ப்ளீட் ஃபுல் ஃபேஸில் எங்கே வேணாலும் நம்ம த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் ஆர்ம்ஸ் பண்ணலாமா, ஃபுல் லெக்ஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேக்சிங் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் தான் முடி இருக்குது, ஸோ அங்கே 1 or 2 hairs தான் இருக்குது நம்ம கையிலையோ இல்லை கால்லையோ. அப்படி இருக்கும் போது அதை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் த்ரெட்டிங் மூலமாக எடுத்துக்கலாம். பட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் த்ரெட்டிங் மூலமாகவே உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த த்ரெட்டிங் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது தாங்க த்ரெட். இந்த த்ரெட் இப்போ நார்மலாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஸ்டிச்சிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஐப்ரோஸ்க்குனே வருது இந்த த்ரெட். இது ஆர்கானிக் த்ரெட்டுன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட் இது மாதிரி க்ரீன் கலரில் வருது, இது ஒயிட் கலரில் வரும், பிளாக் கலரில் வரும், எல்லா கலர்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு. பட் ஆனால் க்ரீன் கலரில் இருக்கிற இந்த த்ரெட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த த்ரெட்டை தான் நம்ம ஐப்ரோஸ்க்கு இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐப்ரோவோட இந்த எண்டு, அதாவது எண்டு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு உங்களோட பல்லில் வச்சு நல்லா இப்படி கடிச்சுக்கணும். ஒரு சைடாக வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்டில் இந்த பாமில் இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கிட்டு அண்ட் ஜஸ்ட் உங்களோட தம் ஃபிங்கரில் இது க்ரிப்புக்காக இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் 1 2 3 4 and 5 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட். இந்த மாதிரி தான் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணணும். இந்த நம்ம சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த இது உங்களுக்கு சுற்றி வரும்போது அந்த ஹேரில் கரெக்டாக போய் அந்த இது நல்லா மாட்டணும். அந்த முடி அழகாக
நம்ம வந்து அந்த 5 தடவை இப்படி சுற்றணும் இல்லையா, நாட் மாதிரி சுற்றணும் இல்லையா, அந்த இதில் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து கரெக்டாக மாட்டும். நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, முதல்ல வந்து உங்களோட காலில் இருக்கிற முடி, கையில் இருக்கிற முடி உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் உட்காந்து பொறுமையாக நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐப்ரோஸில் போய் நீங்கள் டைரெக்டாக டச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஹெட் எடுங்க, அப்பர் லிப் எடுங்க, சின் எடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஐப்ரோஸ் டச் பண்ணணும். ஐப்ரோஸுமே டக்குன்னு எடுத்த உடனே ஐப்ரோஸை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஐப்ரோஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷேப்பில் போய் கை வைங்க. ஷேப்பில் கை வைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்களா, பயமாக இருக்கா, ஃபஸ்ட்டு அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் காஜலோ இல்லை பென்சிலோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்டான ஷேப்பை நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் ஹேரை மட்டும் நீங்கள் வந்து ப்ளக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட த்ரெட்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. பியூட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கற்றுக்கலாங்க. ஆனால் த்ரெட்டிங் மட்டும் ஆன் ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும், ஐப்ரோஸ்லேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிடணும். அவங்க அப்படியே வராங்க இல்லையா, வெளியிலேருந்து வரும்போது அதில் கொஞ்சம் ஸ்வெட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஐப்ரோஸில். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா நம்ம துடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு காட்டனில் கொஞ்சோண்டு பவுடர், எனி டால்கம் பவுடர் எடுத்து ஜஸ்ட்டு வந்து அவங்களோட ஐப்ரோஸில் வைக்கணும். எதுக்குன்னா இதில் அவங்க ப்ரோஸில் நம்ம என்ன தான் துடைச்சிருந்தாலும் அவங்களது வந்து கொஞ்சம் ஸ்வெட் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அந்த டால்கம் பவுடர் எடுத்துரும். ஸோ இப்போது நம்ம ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி த்ரெட்டை நல்லா வந்துட்டு 5 times இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே தான் எடுக்கணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும், கீழேயும் மேலேயும் நல்லா டைட்டாக உங்களை கஸ்டமரை பிடிக்க சொல்லிவிட்டு மெதுவாக நீங்கள் வந்து கீழே மேலே எக்ஸஸை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸஸை நல்லா எடுத்துடணும். எடுத்த உடனே ஐப்ரோஸில் டச் பண்ணாதீங்க. முதல்ல எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த ஜிக்ஸாக் அந்த இது இருக்குது இல்லைங்களா, எக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த ஹேர் வந்து நல்லா மாட்டணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சா நல்லா ஸ்கின்னோட அப்படியே அந்த த்ரெட்டை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெயின் இருக்காது. கஸ்டமருக்கு கண்டிப்பாக வந்து பெயின் இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மேலே இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ பாருங்கள், எடுத்தாச்சு. ஸோ அதை எடுக்கும் போதே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறதும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இது ஆன் ப்ராக்டிஸில் மட்டும்தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எக்ஸஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு அந்த இது மாதிரி போடுங்க. இதில் மட்டும் ப்ரோஸில் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணாமல் அந்த கோடு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த இடம் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸை அப்படி கட் பண்ண வேண்டியது தான். ப்ரோஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. ஸோ இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் வந்து சூப்பராக ஐப்ரோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மாய்ஸ்சரைசர், எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஸ்மூத் மசாஜ் வந்து கொடுங்க. அவங்களுக்கு அந்த பெயினாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக அவங்களுக்கு ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். ஐப்ரோஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளோட பியூட்டிஷியன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.